விஜய் வந்து ரொம்ப டென்ஷனாக வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக காவேரி மீட் பண்ணுறாரு. காவேரி விஜயும் அப்படியே பார்க்குறாங்க. காவேரி வந்து மனசு கஷ்டத்தோட போகிறது பாரு. காவேரி நில்லு காவேரின்றாரு. எதுவும் பேசுறதுக்கு இல்லை, நான் போகிறேன் அப்படின்றாங்க. ப்ளீஸ் காவேரி, ஏன் காவேரி நீ இப்படி பண்ணுற? உங்கள் வீட்டுக்கு போயிருந்த காவேரி, அங்கே எல்லாரும் என்னை திட்டுறாங்க, எனக்கு ஒன்றுமே புரியல காவேரி, நீ அது புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொன்னோன்னா, என்னங்க புரிஞ்சுக்கிறது? நீங்கள் அந்த வெண்ணிலாவோட பிரச்சனை இந்த ஜென்மத்தை தீர்க்கவே போகிறதில்ல, அது பெரிய பிரச்சனையாக வந்து நிற்கிது, எல்லாம் உங்களால் தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது மயக்கடிச்சு விட்டாங்க காவேரி. உடனே பதறி போகிறாரு விஜய். ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே ஹாஸ்பிட்டலில் விஜய்க்கு தெரிய வருது இது மாதிரி காவேரி கர்ப்பமாக இருக்காங்கன்னு. விஜய் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. காவேரி அப்படியே வந்து ஏன் காவேரி சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கண்ணீர் விடுறாரு. அடுத்து காவேரி பார்த்துட்டு என் குழந்தை வந்துச்சு, எனக்கு இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. 2 பேருமே அவ்வளோ சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் டாக்டர் வந்து விஜய் பார்த்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்களோட ஒய்ஃபை நீங்கள் இப்படிலாம் பார்த்துக்கணும், இந்த மாதிரிலாம் எல்லாமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், இந்த மாதிரிலாம் வந்து எல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து எப்பவும் போல் அறிவுரைகள் எல்லாமே சொல்கிறாங்க. அதெல்லாம் விஜய் கேட்குறாரு. அடுத்து வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, தாத்தாக்கு கால் பண்ணி இந்த மாதிரி காவேரி வந்து அட்மிட்டாக இருக்க விஷயத்த சொல்கிறாரு. அதை கேட்டு தாத்தாக்கு வந்து ஒன்றும் புரியல. என்னப்பா சொல்ல, நேரில் வாங்க சொல்கிறேன்னொன்னே தாத்தாவும் நேரில் வராரு. தாத்தா கிட்ட வந்து விஜய் வந்து நடந்த விஷயத்த, காவேரி இந்த மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் சொல்கிறாரு. அதை கேட்டு சந்தோஷம் தாங்க முடியல தாத்தாக்கு. அப்படியே காவேரி போய்ட்டு உச்சி முகர்றாரு. நீ நல்லா இருக்கணும்டா, ரொம்ப நாள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் குடும்பத்துக்கு ஒரு வாரிசு கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. இப்போவே வா வா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. இல்லை தாத்தா நான் வர முடியாது, வீட்டில் யாருக்கும் தெரியாது தாத்தா அப்படின்னோடனே எல்லாரும் யோசிக்கிறாங்க. விஜய் வந்து ஒரு முடிவு எடுக்கிறாரு. சொல்லு காவேரி, நீ இப்போ இப்போவும் வீட்டுக்கு வர மாட்டியானு. இல்லைங்க, அங்கே வெளில இருக்க வரைக்கும் என்னை வந்து வீட்டுக்கு வந்து வர சொல்லாதீங்க ப்ளீஸுங்க அப்படின்னோடனே 2 பேரும் அதிர்ச்சி அடைகிறாங்க. சரி காவேரி, கூடிய சீக்கிரம் வெண்ணிலா அங்கே இருக்க மாட்டா, அதுக்கு எல்லா ஏற்பாடும் நான் பண்ணுறேன், நீயும் சரி குழந்தையும் சரி இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடி, ப்ளீஸ்டி அப்படின்னோடனே, சரிங்க நீங்கள் ஏற்பாடு பண்ணுங்கள், வெண்ணிலா அங்கே இல்லாமல் பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக நான் வந்துடுறேன், என் அம்மாக்கிட்டேயும் எல்லாருக்கிட்டேயுமே வந்து சொல்லிகிட்டே நான் வரேன் அப்படின்னோட சந்தோஷம் தாங்க முடியல. நிஜமாக காவேரி, நிஜமாக தாங்க, நீங்கள் 3 பேரும் வந்து வீட்டில் இருந்தால் அதோட சந்தோஷம் எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. சீக்கிரமாகவே கவலைப்படாதம்மா, சீக்கிரமாகவே விஜய் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்த்துருவான், நீயும் வந்து பாப்பா வரப்போகிற நாளுக்காக நாங்கள் காத்துட்ருக்கோமா அப்படின்னோடனே, சரி சரிங்க தாத்தா அப்படின்றாங்க. அடுத்து வந்து எல்லாருமே வண்டியில் போகிறாங்க. அப்போ விஜயும் காவேரியும் முன்னாடி வந்து சீட்டில் உட்காந்து போகிறாங்க. பின்னாடி தாத்தா போகிறாரு. காவேரி வந்து பத்திரமா பொறுமையாக இறங்கணும்டா அப்படின்னு காவேரி கிட்ட வந்து சொல்லி வந்து விட்டுட்டு வராங்க. இங்கே வந்து மனசில் வந்து தாங்கவே முடியல விஜய்க்கு. தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு கட்டிக்கிறாரு. தாத்தா இந்த நிலைமையில் கூட காவேரி நான் வந்து பிரிஞ்சிருக்கேனே தாத்தான்னொன்னே, என் தலை எழுத்து தாத்தா அப்படின்றாரு. நீ கவலைப்படாதரா, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும், சீக்கிரமாகவே வெண்ணிலா அனுப்புறதுக்கு என்ன படின்னு பாரு. ஆமாம் தாத்தா, இதுக்கப்புறம் தான் தாத்தா எல்லாருக்குமே இருக்குது, இவ்வளோ நாள் என் பொண்டாட்டி வச்சு நான் பிரிஞ்சிருந்துட்டேன், ஆனால் இதுக்கப்புறம் என் பொண்டாட்டி பிள்ளைங்களை நான் அப்படி பிரிஞ்சு இருக்க மாட்டேன் தாத்தா, அதுக்கு ஏற்பாடு கண்டிப்பாக நான் தான் தாத்தா பண்ணணும், இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் தான், ஆனால் இந்த ஏற்பாடை நான் தான் பண்ணணும், எல்லாருக்கும் ஒரு ஸ்கெட்ச் போடுறேன் தாத்தா அப்படின்றாரு. சீக்கிரமாகவே பண்ணுடா, உன்னால் எல்லாம் பண்ண முடியும், எனக்கு தேவை என்னோட பேத்தி, என் பேத்தி நம்ம வீட்டுக்கு வந்து ஆகணும்டா. பேத்தி மட்டுமா, அப்புறம் குட்டி பாப்பா, ஆமாடா என்னோட கொள்ளு பேரனும் கொள்ளு பேத்தியோ, அவங்க 2 பேருமே வந்து ஆகணும், அதுக்கு என்ன ஏற்பாடை சீக்கிரமாக பண்ணுற தாத்தா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. சரிடா, இந்த வெண்ணிலா என்னடா வீட்டை விட்டு போகவே மாட்டேங்கிறா, என்னடா பண்ண போகிற? அதுக்கு தான் தாத்தா ஒரு பிளான் போட்டிருக்கேன், அதன்படி நடந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது, பார்த்துக்கலாம் தாத்தா, வாழ்க்கையில் நல்லா விளையாடிட்டாங்க தாத்தா, இதுக்கப்புறம் தானே இருக்குது இந்த விஜயோட விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. கலக்கடா என் பேரா அப்படின்னு சொல்கிறாரு தாத்தாவும். இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து அமைதியாக வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க. எங்கடி போயிருந்த, இவ்வளோ நேரம் ஆளையே காணோம், போனவே ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டியா, எல்லா விஷயத்துக்கு எல்லாம் நடந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. ஏன் வந்தது வராமல் திட்டுற, அவளுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல, சும்மா சோர்வாக வேற இருக்கா, இதை பற்றி பேசாமல் கொஞ்சம் திட்டிகிட்டே இருக்க, எப்போ பார்த்தா திட்டுறதா உனக்கு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வந்து கேட்குறாங்க. கொஞ்சம் டயர்டாக இருக்குது, நான் போய் படுக்கிறேன் அத்தை அப்படி சொல்லிட்டு போனோன்னே ஒன்றும் புரியாமல் எல்லோரும் பார்க்குறாங்க. அவன் வந்தது இங்கே பிரச்சனை பண்ணது எல்லாத்தையும் முதல்ல அவகிட்ட சொல்லணும், அப்போ தான் எல்லாமே கரெக்டாக நடக்கும், இப்போ எதுவும் சொல்லாத, அவள் இப்போ தானே வந்திருக்கா, கொஞ்சம் ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை திட்டுறாங்க சாரதாவை.